பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts. எல்லாரையும் போல எனக்கு பிள்ளை. எனக்கு என்னுடைய 2வது அக்காவுக்கு 2 பொன் குழந்தை. அவ ரோட்ல நடந்து போறச்சு தோள் மேல கை போட்டுட்டு போவோம் குழந்தை. அப்போ இருக்கச்சு நானும் என் பிள்ளை வளர்ந்தோட அம்மானுட்டு தோள் மேல கையை போட்டுட்டு போடுவோம். அவனும் ஒரு 2 வீலர் வாங்குவான், அவன் பின்னாடி உட்காந்து போவேன். இப்படி படிச்சு அவனும் நல்ல நிலைக்கு வருவான். எல்லாம் ஆகும் நினைச்சது கனவெல்லாம் போயிடுச்சு. ஒரு குழந்தை இப்படி ஆயிட்டான்னோடைய வாழ்க்கையே போயிடுச்சு. இனி அவனை உசுரோடையாவது பார்த்துட்டு இருக்க முடியுமான் இருக்கு. சின்ன குழந்தைய கொஞ்ச மாதிரி கொஞ்சிட்டு இருக்கேன். அப்படியாவது அவன் உயிரோட இருக்கணும், காப்பாத்தி வச்சுக்கணும். இது மட்டும்தான் இப்ப என் மைண்ட் செட். நான் பிராமண ஃபேமிலி ஐயர். ஆனா கிறிஸ்டினா அவன் நிமித்த ஆண்டவரை ஏத்துட்டேன். ஹிந்துக்கள் புரியாதவங்க என்ன சொல்றாங்க, உங்க காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும், யார் காப்பாத்துவா? ஏன்னா கடவுளுடைய பிள்ளை அது. இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு யார் கொடுக்க முடியும்? மனுஷங்களாம் இந்த உலகத்துல ரொம்ப கெட்டவங்களாயிட்டாங்க. கிறிஸ்டினா மாட்டாங்கன்னு பருத்தி சொந்தக்காரங்களே கூட பிறந்தவங்க எல்லாமே பருத்தினாங்க. கிறிஸ்டினா மாட்டாங்க. என்ன இருதய வலி எனக்கு தெரியும். ஒரு நாள் இந்த குழந்தைய திரும்பி பார்க்க ஆள் கிடையாது. ஒரு நாள் எப்படி இருக்கியா செத்தியான்னு கேட்க ஆள் கிடையாது. இவ்வளோ நாளா அவனை நாங்க எப்படியோ காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தை எப்படி இருக்கானு, இருக்க மோசமா ஆயிட்டானேன்னுட்டு ரொம்ப வேதனையா இருக்கு. நாங்க இதுவரைக்கும் கவர்மெண்ட்ல கலைஞர் தொகைக்கு அந்த மகளிருக்கு கொடுக்குறாங்களா அதுவோ, முதியோருக்கு பென்ஷன்றாங்களா அதுவோ எதுவுமே வாங்கினது இல்ல. பிள்ளைக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டு இல்ல, அதுவும் வாங்கல. முதியோர் பென்ஷன் உண்டு இல்ல, அதுவும் வாங்கல. எந்த வருமானம் இல்லாத உட்காந்துருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எதுவும் வாங்கல, இது வரைக்கும் எதுவும் வாங்கல. அவனை வேற கூட்டிடுவான்றாங்க. எல்லாத்துக்கும் இங்க கூட்டிடுவா, கையெழுத்து போடணும், அதுக்கு அவன்லாம் ஒத்துழைக்க மாட்டான். அவனை கஷ்டமா இருக்கும். ஸ்பெஷல் சைல்டுன்னுட்டு முதல்ல தெரியல எங்களுக்கு ஆரம்பத்தில். அப்புறம் தான் போக தெரிய வந்தது. அந்த மாதிரிலாம் போனோம். எவ்வளோ காட்டி என்ன பண்ணி ஒன்றும் இதுவாகலை. சரி நமக்கு இதான் தலையெழுத்துன்னுட்டு அவனை எப்படியாவது காப்பாற்றி. ஆனால் அவனுக்கு நான் பேசுறது எல்லாம் புரியும், திருப்பி பேச தெரியாது. ஏதோ ஒரு குறை, அது மைல்டா எந்த இடத்துல குறை சொல்ல தெரியல. அப்படியே அந்த குறையானது நாள்பட இப்படியே அவன் வளர்ந்து குழந்த மாதிரி அவனை வச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ நாளா. நான் எவ்வளவு வேணா செய்வேன். எனக்கு உடம்புல பிரச்சனை தான். அந்த கையில ரத்த ஓட்டமே வராது, விலகல. அந்த 3 விரல் மூச்சு பாதையில பிரச்சனை, எனக்கு நிறைய பிரச்சனை. எல்லாத்தையும் வச்சுட்டு நான் எதுக்கும் டாக்டர்கிட்ட போறதில்ல, எதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை. என் பிள்ளைய கவனிக்கிறது மட்டும்தான் என்னோட மூச்சு. உனக்காக இவ்வளோ வேதனையும் சரீரத்துல தாங்கிட்டு இருக்கேன்னு என்னை பார்க்குறான் பாருங்க. இந்த சரீரத்துல இவ்வளோ வேதனைகளையும் தாங்கிட்டு நான் இருக்கிறதே உனக்காக தாமான்னு என்னை பார்க்குறான் பாருங்க. அவன் பார்வை அப்படிதான் இருக்கு. எனக்கு பார்த்துட்டே இருக்கான், அப்படிதான் பார்க்குறான் பாவமா. அப்படி பார்க்குற போதெல்லாம் அவன் சொல்லுவான், உனக்காகமா நீ துடிச்சு போயிடுவிய, நீ வேதனைப்படுவிய, உனக்காகத்தாமா நான் இருக்கேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு பெருங்களத்தூர்ல இருக்கோம். 33 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் கடந்த பல ஆண்டுகளாகவே படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏதாவது உதவி கிடைக்குமான்னு. ஏன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும், எங்களுக்கு வேற எந்த வருமானமும் கிடையாது அப்படின்றதையும் பதிவு செஞ்சிருந்தாங்க. உண்மையிலேயே நவீனுக்கான நிலைமை என்னவா இருக்கு, அவங்க பெற்றோர்களுடைய சூழ்நிலை என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம் சுத்திரம். ஆமா, இப்போ உங்களுடைய பையனை பார்க்குறோம், ஒரு படுத்த படுக்கையா இருக்காரு அப்படின்னு. என்ன பிரச்சனை அவருக்கு? முதல்ல என்ன வயசு ஆகுதுமா? அவனுக்கு இப்போ 32 வயசாகுது. 33வது வயசு கூட வருது இந்த ஜூன் மாதம்தான். இவ்வளோ நாளாக அவனை நாங்கள் எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம். இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தை எப்படி இருக்கானே, இருக்க மோசமாக ஆயிட்டானேன்னுட்டு ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்களுக்கு ஒரே பையன். ஸ்பெஷல் சைல்டுன்னுட்டு முதல்ல தெரியல எங்களுக்கு ஆரம்பத்தில். அப்புறம் தான் போக தெரிய வந்தது. யார் டாக்டர்லாம் போனோம், இண்டிபெண்டன்ட் ஆஸ்பத்திரி போனோம், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் போனோம், எல்லாம் காட்டி எல்லாத்தையும். அப்புறம் இதுலேயும் ஆயுர்வேத சித்தா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கூட ஒன்றுத்துக்கு போனோம், கற்பாம்பன் நகரில். அந்த மாதிரிலாம் போனோம். எவ்வளோ காட்டி என்ன பண்ணியும் ஒன்றும் இதுவாகலை. சரி நமக்கு இதான் தலையெழுத்துன்னுட்டு அவனை எப்படியாவது காப்பாற்றி. ஆனால் அவனுக்கு நான் பேசுறது எல்லாம் புரியும், திருப்பி பேச தெரியாது. அவ்வளோதான். ஏதோ ஒரு குறை, அது மைல்டா எந்த இடத்துல குறை சொல்ல தெரியல. அப்படியே அந்த குறையானது
நாள் பட இப்படியே அவன் வளர்ந்து குழந்த மாதிரி அவனை வச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ நாளாக. இவர் சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவருக்கு இப்போ 75வது வயசு வருது, எனக்கு 64 வயசாக இருந்து. சமையல் வேலை செஞ்சுட்டு இவரால் முடியல, கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் வந்துடுத்து, எனக்கும் பிபி எல்லாம் இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணிட்டார், வேலைக்கு போக முடியாத ஆயிடுத்து. மூச்சு இறைக்கிறது, வீசிங்கு, ஆட்டு பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டோன்னே. அதனால் இப்போ 7-8 வருஷமாச்சு இவர் வேலையை விட்டு. அப்போ சம்பாதிச்ச ஏதோ காசு கீசை வச்சுட்டு தான் எப்படியோ ஓட்டின்னு இருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் கவர்மெண்டில் கலைஞர் தொகைக்கு அந்த மகளிருக்கு கொடுக்குறாங்களா அதுவோ, இல்லை பென்ஷன் இது முதியோருக்கு பென்ஷன்றாங்களா அதுவோ எதுவுமே வாங்கினதில்லை. பிள்ளைக்கு கூட உண்டேன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எதுக்கும் நாங்கள் போக முடியாது, அலைய முடியாது. அவனை பார்த்துக்கிறதே எங்களுக்கு முழு நேரமாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் உங்கள் பையனுக்கு நீங்கள் பணிவிடை செய்கிறது இதெல்லாமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா, நம்ம பையன் மேலே, நம்ம குழந்தை மேலே. பிறக்கும்போது எப்படியான கனவுகள்லாம் இருந்தது உங்களுக்கு? எல்லாரையும் போல் எனக்கும் பிள்ளை. எனக்கு என்னுடைய 2வது அக்காவுக்கு 2 பொன் குழந்தை. அவன் ரோட்டில் நடந்து போகிறச்சி தோள் மேலே கை போட்டுட்டு போவோம் குழந்தை. அப்போ இருக்கச்சு நானும் என் பிள்ளை வளர்ந்தோடனே அம்மானுட்டு தோள் மேலே கையை போட்டுட்டு போடுவோம். அவனும் ஒரு 2 வீலர் வாங்குவான், அவன் பின்னாடி உட்காந்து போவேன். இப்படி படித்து அவனும் நல்ல நிலைக்கு வருவான், எல்லாம் ஆகும்னு நினச்சிருந்தது. என் கனவெல்லாம் போயிடுது. ஒரு குழந்தை இப்படி ஆயிட்டான்னோட என் வாழ்க்கையே போயிடுது. இனி அவனை உசுரோடையாவது பார்த்துட்டு இருக்க முடியுமான் இருக்கு. வர காலத்தில் உயிரோடையாவது அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிட்டு விளையாடிட்டு, சின்ன குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிட்டு இருக்கேன். அப்படியாவது அவன் உயிரோட இருக்கணும், காப்பாற்றி வச்சுக்கணும். இது மட்டும்தான் இப்போ என் மைண்ட் செட். வேறு எல்லாத்தையும் இதுவாகிடுச்சு, என்ன பண்ண முடியும், நமக்கு இவ்வளோதான் அப்படின்னு தேத்திட்டேன். உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா, பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அதான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணணும், அவனுக்கும் அதான் அவனுடைய குழந்தைய கொஞ்சணும். இந்த வயசில் 33 வயசில் கல்யாணம் ஆகிடும்ல, அவனோட குழந்தைய கொஞ்ச வேண்டிய வயசில் அவனையே கொஞ்சிட்டு இருக்கேன். அவன் குழந்தையோட மூத்திரத்தை துடைக்கணும், ஆயை துடைக்கிறதுக்கு பதிலாக இவனோடதே செஞ்சிட்ருக்கேன். என் குழந்தையோடையே நான் செஞ்சிட்ருக்கேன். அடுத்த தலைமுறையை காட்டுற பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. இந்த தலைமுறையிலேயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ, இவ்வளோதான் உனக்குன்ட்டு வச்சுட்டேன். என்ன பணிவிடைகள்லாம் செய்வீங்கம்மா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவரை கவனிச்சுக்கிறதுனா என்னெல்லாம் செய்யும்? வாயில் அவனுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் தெரியாது, படுத்துட்டே இருக்கிறதுனால அவனுக்கு பல்லெல்லாம் போயிடுத்து. 1-2 பல்லு தான் வாயில் இருக்குது, கடித்து சாப்பிட்றது கஷ்டப்படுறான். இப்போ தான் இதெல்லாம் இவ்வளோ மோசமாக, முதல்லலாம் கிடையாது. அதனால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாயில் எதையாவது 2 கார புந்திலாம் பிடிக்கும் அவனுக்கு. சிப்ஸு, பிஸ்கெட்டு, திராட்சை இதை மாதிரிலாம் வாயில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு எதையாவது கொடுத்துட்டே இருப்பேன். காஃபி கலந்து நல்லா தாராளமாக ஒரு தடவை காஃபி கொடுப்பேன், ஒரு தடவை பூஸ்ட்டு கரைச்சி கொடுப்பேன். அப்புறம் மத்தியானம் ஒரு தடவை கஞ்சி கொடுப்பேன், ராத்திரி ஒரு தடவை கஞ்சி கொடுப்பேன். இப்போ கஞ்சி தான் இப்போது ஆகாரமே அவனுக்கு. சாதம்லாம் சுத்தமாக சாப்பிட்றதில்ல, சாப்பிட முடியாத வயிறெல்லாம் புண் தட்டி போச்சு, உள்ளெல்லாம் பாழாப்படுத்து. புண்ணா வெளிப்படையாகவும் புண்ணா தெரியுது, முன்னாடி உள்ளேயும் பாழாயிடுத்து போல இருக்குது. வாயெல்லாம் வெந்து போன போல இருக்கான். முன்னாடி பிளட்டாக வாந்தி எடுத்திருக்கான் ஒரு தடவை. அது ஒரு 4-5 இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி, 3-4 வருஷம் முன்னாடி பிளட்டாக வாந்தி எடுத்து அது பிளட்டெல்லாம் இது பண்ணி அதில் பாதி இந்த இடம் இப்படி இருக்கும், இந்த இடம் கழுத்து பகுதி இப்பெல்லாம் இப்படி இருக்கும், தைராய்டு மாதிரி. அது கரைஞ்சி போச்சு. அது பிளட் வாமிட் எடுத்து பிளட் வாந்தி மோஷன்லேயும் அந்த மாதிரி ஆகி அதை எப்படியா நிறுத்தி இது பண்ணிட்டோம். ஆனாலும் அதெல்லாம் கரைஞ்சி போச்சு, டொக்கு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு கழுத்து. எப்போ பாரு கழுத்து சொஞ்சம் அதெல்லாம் ஃபிட்ஸுக்கு அந்த மண்டையில் அவனுக்கு இந்த மண்டை ஓடு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இப்படி மடிஞ்சு இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குன்னா முதல்ல அப்படி இல்லை. இந்த பையன் என்ன பண்ணுவோம், அது ஆர்டிசம் பையன் சொல்கிறேன், ஒன்று பண்ணால் உடனே பண்ணிட்டு இருப்போம். அதனால் சொன்ன பேச்சை கேட்காது, கிள்ளிக்கும் உடம்பு முழுக்க. இப்போ இல்லை, குழந்தைலாம் கிள்ளி உடம்பு முழுக்க ரணகலமாக்கிடுவோம். தனக்கு தானே கிள்ளிட்டு அடுத்த வாழ்க்கை தொந்தரவு கொடுக்க மாட்டான், தண்டா தொந்தரவு பண்ணிப்போம். அதனால் என்ன பண்ணுவோம், அது பாழா போயிடுத்தான், உடம்பு முழுக்க அப்படி பாழாக்கிட்டான், தன்னைத்தானே கெடுத்துட்டான். அவனுக்கு என்ன நான் பண்ண முடியும்? அவரு சொல்ல முடியுதா? 1-2 வார்த்தை பேசுவாரா, இல்லை எப்படி அவரோட உணர்வு வலிக்குதுன்னு சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அழுவோம், குழந்தை அழுவோம், கத்துவோம், கொஞ்சம் அழுவோம். நானாவே பார்த்து அவனோட இதுலேயே ஓடிட்டு இருக்கனால நானாவே பார்த்து இந்த சஃப்ராமேசன் மாதிரி ஃப்ரெஞ்ச் ஆயிலு இதெல்லாம் அப்படி தடவி இந்த இடம்லாம் தடவி விடுவேன்.
தேங்காய் எண்ணெய் எடுத்து மசாஜ் மாதிரி கொஞ்சம் தலையில் இப்படி தடவி விடுவேன். எல்லாம் செஞ்சு விடுவேன். மோஷன் போகலைன்னா வச்சுக்கோங்க, யூரின் மோஷன்லாம் ஃப்ரீயாக போகிறதுக்கு இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் ஆயிலை தொப்புளில் ஊற்றி நல்லா தடவி, இதழெல்லாம் தடவி, பின்னாடி அசனவாயெல்லாம் தடவி, அப்போ தான் மோஷன் கேஸ் எல்லாம் ஒழுங்காக போகும், ஒழுங்காக வயிறு இருக்கும், பசி எடுக்கும், சாப்பிடுவோம். இதெல்லாம் ஒழுங்காக்குறது பண்ணிகிட்டே இருப்பேன். இதுதான் என் வேலை. குளிச்சு விடணும், தாடி குறைச்சி விடுவேன். கொஞ்சம் வளர்ந்துடுச்சுன்னா தாடியை கொஞ்சம் விளையாடிட்டு அவனோட பேசிட்டு விளையாடிட்டு அந்த தாடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடுவேன். முழுக்கெல்லாம் ட்ரிம் பண்ணி விடுவேன், கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி. தலையும் அதை போல் குளிச்சு விடுவேன், தலை வாஷ் பண்ணி விடுவேன், குளிச்சு விடுவேன். இப்போதான் இதே என்ன உட்காருவேனா தெரியல, இப்போதான் இந்த நிலை. அது சரியாகினா உட்கார்ந்தாதான் என்னால் தலை வாஷ் பண்ண முடியும், கழுத்து கீழே கூட குளிச்சு விட முடியும், படுத்துனா துடைக்க தான் முடியும். வேற என்ன செய்ய முடியும் சொல்லிட்டா? இப்படி ஒரு கழிச்சுக்கோ கொஞ்சம் கண்டா ஒரு பேச்சு கொடுத்து அவனோட கொஞ்சம் பின்பக்கமெல்லாம் டெட்டால் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி அப்படி ஒத்தினா போல் தொடச்சி எடுத்து அந்த சாஃப்ட் துணியில் ஒத்தினா போல் தொடச்சி எடுத்து பவுடரை போட்டு விடுவேன். இப்போ அவர் பார்க்கும்போது கொஞ்சம் எடை இருக்கக்கூடிய பையனா தெரிகிறாரு, வெயிட்டு. இப்போ எப்படி அவர் குளிக்க வைக்கிறதுன்றது அதெல்லாம் எப்படி சிரமமாக இருக்கா, எப்படி இருக்கு? நான் எவ்வளோ வேணால் செய்வேன். எனக்கு உடம்புல பிரச்சனை தான். அந்த கையில் ரத்த ஓட்டமே வராது, விலகலை அந்த 3 விரல். கதவு இடுக்கல மாட்டிட்டு ஒரு தடவை, அது இந்த விரல். அது இது எப்போவோ பண்ணது, இப்போ இந்த ஒரு பாதிப்பு. மூச்சு பாதையில் பிரச்சனை, எனக்கு நிறைய பிரச்சனை. எல்லாத்தையும் வச்சுட்டு நான் எதுக்கும் டாக்டர்கிட்ட போகிறதில்ல, எதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதில்ல. என் பிள்ளைய கவனிக்கிறது மட்டும்தான் என்னோட மூச்சு. என்ன ஆச்சுமா, எப்படி ஆட்டிசம் பாதிக்கப்பட்டுச்சு? என்ன சின்ன வயசுல, என்ன வயசுல அது தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க? வளரச்சே தான். எப்போ பாரு இப்படி கையாட்டிகிட்டே இருப்போம். ஆமாம், செய்யாது. ஒரு குச்சி எடுப்போம், இப்படி உடைப்போம், நீடுவோம். இவன் அப்பா பிடிக்கி போடுவார். அதை பிடிக்கி போட்டோன்னா திருப்பியும் அதே எடுப்போம், திருப்பியும் பிடிக்கி போடுவார். அப்புறம் போக போக என்ன பண்ண பார்த்தா, நீ கையிலேருந்து குச்சியை பிடிக்க போகிறேன், நான் கையையே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்ண முடியும், கையை க்ளவுஸ் போட்டுற மாதிரி கையில் க்ளவுஸ் பண்ணணும். அதெல்லாம் ஒத்துழைக்க மாட்டான். இப்போ அதனால டைப்பர் கூட கட்ட முடியாது, பிடிக்கி போட்டுருவோம், கட்டிக்க மாட்டான். அதனால் அவன் போக்கு போலேயே அவனை கொண்டு போனாதான் முடியும். 2 கட்டா குழந்தையா இருக்கிறனால டைப்பரும் யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் இவர் தான் அலசி போடுறாரு. எனக்கு மூச்சு மேலாம் பிரச்சனை இருக்கிறதுனால அவரோட ஒட்டுக்கு துணி, ஆய் துணி எல்லாம் லெட்டின்ல இவர் தான் அலசி போட்டு கம்ஃபர்ட் போட்டு அலசுறார். கம்ஃபர்ட்டை எல்லாரும் வாசனைக்கு துணிக்கு போட்டுப்பாங்க, நாங்கள் இந்த துணிக்கு போட்டு அலசி உணர்த்துறோம். ஏன்னா ஸ்மெல் இல்லாத நல்லா க்ளீனாக இருக்கணும். டெட்டால்லாம் நல்லா இது பண்ணி ரூமில் க்ளீனாக எவ்வளோ தூரம் குழந்தை எவ்வளோ நாங்களால் முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் பார்த்துக்கிறோம். எதனால இந்த பாதிப்பு வந்தது, இந்த குறைபாடு அப்படின்றது எதனால ஏற்பட்டுச்சு? சரியாக இருக்க வாய்ப்பு டாக்டர்ஸ்க்கு கண்டுபிடிக்க தெரியல. டாக்டர்கிட்டெல்லாம் போட போது அவங்க நம்மள தான் கேள்வி கேட்குறாங்க. குழந்தை பிறந்தவொன்னே அழுதாங்களா, அழுதுதான் குழந்தை அப்படின்னாங்க. அழல மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. அப்படி இது மாதிரி அப்படி இப்படி பண்ணுவேனா, அப்படி பண்ணுவேனா, இப்படி இருப்பேன். அவங்க நம்மள கேட்கறது, அவங்களுக்கு அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. சரி, மென்டலி டிஸார்டர் குழந்தைன்னு முத்திரை குத்திட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இப்போ ஏற்றுக்க என்னால் முடியல ஆரம்பத்தில். அப்புறம் என்ன பண்ணுறது, சொல்கிறது இதான் தலை எடுத்துட்டு அழுதுட்டே, இருதயம் அழுதுகிட்டே இருக்கும் எந்நேரமும். பாருங்க, கண்ணில் தண்ணியே வத்தாது எனக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரிமா இவ்வளோ வருஷம் நம்ம குழந்தை அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது சொசைட்டியில் நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ ஒரு சிறப்பு குழந்தைன்னா இந்த சமூகமும் புரிஞ்சுக்கணும், சமூகத்தோட கடமை. ஆனா நிறைய இடங்கள்ல அப்படி நடக்கிறது இல்ல, நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அப்படி உங்களை சங்கடப்படுத்தின விஷயங்கள்லாம் என்னவா இருந்தது? நான் பிராமண ஃபேமிலி, ஐயர், ஏதாவது சமையல் வேலை செஞ்சுதான் சொல்றேன். ஆனால் கிறிஸ்டினா அவன் நிமித்தம் ஆண்டவரை ஏற்றுட்டேன். ஆண்டியோடலாம் ரொம்ப அப்படிதான் பழக்கம். நான் பப்ளிக்காக சொல்கிறேன், ஆண்டவரை ஏற்றுட்டேன் கிறிஸ்டினா. ஏன் ஏற்றுறேன்னா, ஹிந்துக்கள் புரியாதவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும், யார் காப்பாற்றுவா, யார் செய்வா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்படி ஆரம்ப நாள்லேருந்து இது வரைக்கும். ஏன்னா கடவுளுடைய பிள்ளை அது. இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு யார் கொடுக்க முடியும்? மனுஷங்களாம் இந்த உலகத்தில் ரொம்ப கெட்டவங்களாயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ஏதோ கேள்விப்படுறோம். ஆண்டவரோட பிள்ளையா ஆண்டவர் தான் பாதுகாப்பு. ஆண்டவரை நம்பி தான் வாழறோம், மனுஷனை நம்பி வாழ. ஆனா என்னெல்லாம் பேசுச்சுமா இந்த சமூகம்? நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ இவங்கெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு. இப்படி என்னெல்லாம் பேசுனது உண்டு? ஏன் அவ்வளவு என்ன வருத்தப்படுற அளவுக்கு பேசினாங்க?
கிறிஸ்டினா மாட்டாங்கன்னு பருத்தி சொந்தக்காரங்களே கூட பிறந்தவங்க எல்லாமே பருத்தினாங்க. கிறிஸ்டினா மாட்டான்னு. என் இருதய வலி எனக்கு தெரியும். ஒரு நாள் இந்த குழந்தைய திரும்பி பார்க்க ஆள் கிடையாது. ஒரு நாள் எப்படி இருக்கியா செத்தியான்னு கேட்க ஆள் கிடையாது. இப்போ அந்த குழந்தை வளர வளர உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இல்லை ஒதுக்கல. ஒரு நம்ம குழந்தைய ஸ்பெஷலாக வந்து பார்த்துக்கிட்டு ஒரு பாசம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அப்படிதான், உலகமே அப்படிதான். அதனால எல்லா வருஷங்களையும் வெறுத்துட்டேன் நான். இப்போ ஒரு சாரை பத்தி சொல்லும்போது நீங்க சொன்னீங்க இவ்வளவு வருஷமா சமையல் கலைஞரா இருந்தாரு, அதுல வந்த வருமானத்தை வச்சுதான் இன்னைக்கு அப்போ ஒரு சேமிப்பு இப்ப வரைக்கும் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். அப்ப இப்போ உங்களுடைய வருமானம் அப்படி ஒன்றும் கிடையாது. அதனாலதான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நான் ஆண்டி கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன். எங்களுக்கு வந்து இந்த மகளிர் தொகையும் கிடைக்கல. அது எதுக்கும் அலையல, எங்களால அலைய முடியல. அதுக்கெல்லாம் கொடுக்கல நீங்க? ஏன் எழுதி கொடுக்கல? போகணும் இல்ல, எங்கேயோ ரேஷனே வாங்க போக முடியல. அதே கஷ்டப்படும். ரேஷன் கிடைக்கும் போறது இல்லையா? அதே போறதுக்கு கஷ்டப்பட்டு போக வேண்டியிருக்கு. இவரால் சைக்கிள் மிதிக்க முடியல, என்னால அவனை பார்த்துக்க வேண்டியிருக்கு. என்னாலே போக முடியல. இப்போ யார் போய் வாங்குறது? சைக்கிளும் மிதிக்க முடியல, மூச்சு இறைக்கிறது, கீழே விழுந்துடுவாங்க. ஒரு தடவை கீழே விழுந்துட்டார், யாரோ கூட்டிட்டு வந்தாங்க. யாரு? இவர். இப்போ ஒரு மாதம் முன்னாடி இப்படி நாங்கள் இந்த நிலையில் இருக்கிற போது நாங்கள் எப்படி இது பண்ண சொல்லுவோம்? ரேஷன் வாங்குறதே பெரிய பாடாக இருக்கிற போது இதுக்கெல்லாம் நாங்கள் அலைய முடியுமா சொல்லுங்க? தேவைதான், ஆனால் அலையறதுக்கு முடியாது, அப்படியே இருக்கும். மகளிர் உதவி எதுவுமே கிடையாது. பிள்ளைக்கு ஒன்று வாங்கலை, பிள்ளைக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுவும் வாங்கலை. முதியோர் பென்ஷன் ஒன்றும் இல்லை, அதுவும் வாங்கலை. எந்த வருமானமும் இல்லாதானே உட்காந்துருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை எதுவும் வாங்கலை, இது வரைக்கும் எதுவும் வாங்கலை. முதியோர் அந்த உதவித்தொகை இது வரைக்கும் எதுவும் வாங்கலை. எந்த ஆட்சி வந்தும் நாங்க அதுக்காக மூவ் பண்ணி வாங்கலை எதுவும். உங்க சைடுல நீங்க முயற்சி குழந்தையை பார்த்துக்கணும். ஏன்னா நான் ஒரு காலகட்டம் வரைக்கும் இவர் சம்பாதிச்சுட்டு இருந்த வரைக்கும் இவரோட வருமானமே எனக்கு போறோம், நம்ம குழந்தை நமக்கு பாரமா, நம்ம வச்சுருக்கிறது ஒண்ணு, அதை பொத்தி பாதுகாக்கிறது நமக்கு என்ன கஷ்டமா அப்படி நினைச்சிட்டேன். கவர்மெண்ட் கொடுக்கறது இந்த காசுக்காக போய் நம்மளால அலைய முடியாது. அவனை வேற கூட்டிடுவான்றாங்க. எல்லாத்துக்கும் இங்கே கூட்டிடுவா, கையெழுத்து போடணும், அதுக்கு அவன்லாம் ஒத்துழைக்க மாட்டான். அவனை கஷ்டமா இருக்கும். நான் இங்கேருந்து இந்த மாதிரி சூழ்நிலை சொல்லியுமே அந்த பையனை கூட்டிட்டு ஆமா, அதனால தான் நான் அதெல்லாம் விட்டுட்டேன். ஆரம்பத்துல பார்த்தேன் கொஞ்சம், அப்புறம் இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னுட்டு ஏதோ போட்டோம் அப்படின்னுட்டு விட்டுட்டேன். இப்போ என்ன உங்களுக்கு தேவை என்னம்மா? உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? என்ன இருந்தா உங்க பையனை இன்னுமே கொஞ்சம் உதவியா இருக்கும் பார்த்துக்கிறதுக்கோ? என்ன தேவை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறப்பல இந்த ஹேண்டிகிராஃப்டாக இருக்கிற குழந்தை, இந்த மாதிரி நிலையில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பணம் உதவி மாதம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா ஏதோ அவனுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஆயில் வாங்குறது, லாக்டோகாலமன் வாங்குறது, ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறது, பவுடர் வாங்குறது போடுறதுக்கு, அந்த டெட்டால் சோப்பு, டெட்டால் பாட்டில், இப்படி இந்த சில்லறையாக வாங்க வேண்டியிருக்குல்ல நிறையா. அப்புறம் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கும் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்குகிறோம். பிபி மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, நானும் போடுறேன், அவரும் போடுறாரு. எத்தனையோ வித மாத்திரை மருந்தெல்லாம் வாங்குகிறோம். இப்போ இதுக்கெல்லாம் காசு வேணும்ல. சொந்தக்காரங்க இவருடைய வகையில் சொந்தக்காரங்க இருக்காங்க, எப்போவாது ஏதாவது பைசா அனுப்புவாங்க. கஷ்டப்படுறாங்க பாவன்ட்டு இந்த ஆண்டி நாங்கள் கஷ்டப்படுறோன்னு சொல்லி எதை கொடுப்பாங்க அப்பப்போ. இந்த மாதிரி இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு மாசத்துக்கு தோராயமா எவ்வளவு தொகை இருந்தா உங்களால சமாளிக்க முடியுது? எனக்கு ஒரு மாதம் ஒரு 15,000 இருந்தா சமாளிப்பேன். ஒரு 15,000-20,000 இருந்தா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைன்றது வந்து இந்த அடிப்படையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கான இந்த அடிப்படை இதுதான். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சிடும். அவனுக்கு பேக் சைடில் இந்த சைடெலாம் தடவி விட்டுட்டு இருக்காது. கொஞ்சம் மசாஜ் பண்ணா மாதிரி குழந்தைக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் வறட்சியாக இருக்குல்ல ஸ்கின்னு, அதனால் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் தடவி, ஃப்ரெஞ்ச் ஆயில் தடவி இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பொருட்கள் கொஞ்சம் தாராளமாக வாங்க வேண்டும். பைசா இருந்தால் வாங்க முடியும், இல்லாட்டா சிக்கனமாக எப்படி பண்ணுறதுன்னு கஷ்டப்படணும்ல. அதனால் கொஞ்சம் பைசா இருந்தால் இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் வாங்குறது, நல்லெண்ணெய் வாங்குறது. ஸோ வெயில் காலம் வந்தால் உஷ்ணம் தாங்காத படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அவசியம் இருக்கும். அதனால் அது நல்லெண்ணெயெல்லாம் கொஞ்சம் தடை விடுவேன். குளிர்ச்சி விளக்கெண்ணெய் அதெல்லாம் தடை விடுவேன். வெயில் நாளைக்கு தடவேன். மற்ற நாளில் பனிக்காலத்தில் மழை காலத்துலலாம் ஃப்ரெஞ்ச் ஆயில் தான் தடவேன். ஏன்னா அது வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடாது, சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றா போல் அவனை டீல் பண்ணணும்.
33 வயசு ஆனாலுமே கூட இன்னைக்கும் ஒரு குழந்தை மாதிரி ஆமா, குழந்தைய நீங்க பாத்துக்கிற மாதிரி. என்னெல்லாம் பேசுறது உண்டுமா? என்னெல்லாம் செல்லம் கொஞ்சறது உண்டு? ஆமா. அது புரியுதா ஆ அவருக்கு? பாட்டெல்லாம் பாடுவேன். சினிமா பாட்டெல்லாம் அவனுக்கு நல்லா ஆண்டவர் பாட்டும் பாடுவேன், சினிமா பாட்டும் பாடுவேன். பழைய பாட்டெல்லாம் அதெல்லாம் விரும்பி கேட்பான். என்ன அந்த பாட்டெல்லாம் பாட்டெல்லாம் பாடுவீங்க? பழைய சினிமா பாடல்கள்னா என்ன ஆ, பாட்டு? என்ன பாட்டுப்பா அவனுக்கு சில பாட்டுகள்லாம் பிடிக்கும். சீர்காழி பாட்டு ஒன்று வருமே, பாலாற்றில் வேலாடுது இரட்டு வேலாடுது இழையோடு, எல்லா பாட்டும் பிடிக்கும். இந்த வாழ்க்கை எல்லாம் தீர்ந்த பின் வடிவம் மட்டும் வாழ்வதே சொல்லிட்டே இருப்பேன் நான். எங்களை சொல்லிட்டு இருப்போம். அவனும் அதே நிலை தான். அப்புறம் 60 வயசுல 20 வயசுல 60 வயசு யாரும் அடைய முடியாதுன்னு ஒரு பாட்டில் வரும். எஸ்எஸ்ஆர் நடித்த படத்தில் அவன் அடைஞ்சிட்டானேன்னு சொல்லியிருப்பேன். இது மாதிரி வாழ்க்கை வந்து அந்த பாட்டுகளோட ஒத்து போகிறது இல்லை. தத்துவம் மாதிரி நம்ம வாழ்க்கையோட சில பாட்டுகள் ஒத்து போகிறது இல்லை. எஸ்எஸ்ஆரோட இதில் கூந்தலுக்கு மலர் கொடுத்தால் கொடுத்த மலர் வாடும் முன்னே கொண்ட மலர் வாடுதமான்னு ஒரு பாட்டு வரும். அதில் 20 வயதில் 60 வயது யாராவது அடைய முடியுமான்னு, அடைஞ்சிட்டானே இருக்கானே அப்படின்னு வேதனைப்பட்டு சொல்லுவேன். என்ன பண்ண முடியும்? இது மாதிரியெல்லாம் சிரிச்சுதான் நம்மளுடைய வேதனையை ஆற்றிக்கணும். உள்ள இருதயத்தை வச்சுட்டு இருந்தா டென்ஷன் ஆகி நம்ம வேற மாதிரி போயிடுவோம். இப்போ அவருக்கு வந்து உடம்பு வலிக்குது அப்படின்னா அழுகையாவோ கத்தியோ அதை தெரியப்படுத்துறாரு. ஆமா, அவன் அழகை பார்ப்பேன், இல்லை துடிக்குது, அந்த ஃபிட்ஸ் மாதிரி பண்றது பாருங்க. அப்படி பார்க்குற போதே வாயில நாக்க கடிச்சிட்டான் அன்னைக்கு. அதனால என்ன பண்ணிட்டு, ஐயோ நாக்கு கடிக்கிறானே, தாகபடியாக கஷ்டப்பட்டான். ஒரு நாள் நைட்டு, ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் முன்னாடி. அதனால் வாயில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பேரிச்சம்பழமோ திராட்சை, காஞ்ச திராட்சை வச்சுருப்பேன். நல்லா மேஷ் பண்ணி இப்படி இவ்வளோ வாயில் வச்சுக்கோ, அடக்கி வச்சுக்கோ, வாயில் கொஞ்சம் அதுவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அது சில நேரம் மடமட சாப்பிடுவோம், முழுகிடுவோம். அவளை என்ன கடிச்சு கூட பல்லு கூட சரியாகலன்னா சில நேரம் வாயில் அடக்கிப்போம், அது வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரியெல்லாம் எதையா வாயில் கொடுத்துட்டே கடிச்சக்கூடாது, வாயில் மிட்டாய் கொடுத்துட்டே இருப்பேன். உமிழ்நீரோட கலந்து கொஞ்சம் தொண்டை காயாத நாங்களே மிட்டாய் அடைக்கிப்போம். வாயிலாம் காஞ்சி போதும், பேச முடியல, காயிறது உள்ளலாம். அதனால அந்த மிட்டாய் எப்போ பாரு வாங்கி போட்டு வச்சுட்டு வாயில் அடக்கிட்டே இருப்போம். இப்போ பச்சைக்குதுன்னா எப்படி சொல்லுவாருமா? ஏன்னா நீங்க வலி அவனுக்கு சொல்ல தெரியாது, நானே பார்த்து கொடுத்துட்டே இருப்பேன். அது என்ன ஒரு எனக்கு வேலை மட்டும் சொல்லுங்க, காலையில மதியம் இரவு அப்படின்னு அந்த உணவு கொடுக்கறது என்னென்னலாம் கொடுப்பேன்? காத்தால இப்போ ஒன்று முன்னாடியெல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தான். டிஃபன் என்ன பண்ணாலும் தோசை பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். சட்னி பிடிக்கும். முன்னாடியெல்லாம் அவன் சாப்பிட்டு இருந்த காலத்தில் தொகையில் அரைச்சா, தேங்காய் தொகையெல்லாம் அரைச்சா அப்படியே 30 சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணுவோம். எடுத்து சாப்பிடணுவோம். அந்த தொகையிலெல்லாம் அரைச்சேன்னா தேங்காயில் தொகையில் அரைப்போம். அதெல்லாம் அப்புறம் வெத்த குழம்பு பண்ணால் வச்சுக்கோ, அப்படியே வாயில் ஊற்றிக்கணுவோம். சாம்பாரை குடிக்கணுவோம், கரண்டி எடுத்துருவோம், நக்கணுவோம். அது மாதிரி பண்ணுவோம். இப்போ ஒன்றும் சாப்பிட முடியாத ஆயிட்டான். அவன் சாப்பிடாதனால எங்களுக்கும் சாப்பிட்ற மூடே போயிடுது. குழந்தை எதையோ பண்ணுற சமையலை ஒழுங்காக பண்ணுறதில்ல, எப்படியோ வாழ்க்கையை தள்ளிட்டு இருக்கோம் பழசெல்லாம் வச்சுட்டு. உங்களுக்கு என்ன வருத்தமா? இப்போ நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய யார் பார்த்துக்குவாங்க அப்படின்ற வருத்தமா? என்ன வருத்தம் அதிகமாக இருக்கு? எனக்கு பயங்கர தலை சுத்தெல்லாம் இருக்குது நிறைய. எனக்கும் மண்டைக்குள்ளெல்லாம் பிரச்சனை, அவனை மாதிரியே மண்டைக்குள்ளெல்லாம் எனக்கும் பிரச்சனை நிறைய இருக்குது. மண்டை, சுவாச பாதை எல்லா பிரச்சனை இருக்குது. உடம்பு முழுக்க நிறைய போனால், நிறைய டாக்டர்கிட்ட போனால் நிறைய பண்ணணும், போகிறதா இல்லை. இப்படியே அவனை கவனிச்சுட்டே இந்த வாழ்க்கையை தள்ளிட்டு போய் சேரணும், அவ்வளோதான். இப்போ அவருடைய உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஒருவேளை அவர் முன்னாடி, ஏன்னா அம்மாங்கும் போது நிறைய கனவுகளோட அந்த குழந்தையை பார்க்கும்போது ஒரு வேதனையில் அழுகுறீங்க அப்படின்னா அவருக்கு அது புரியுது. அப்போ அவருடைய உடம்பு முடியாம அன்னைக்கு படுத்துட்டேன். இந்த கிளைமேட் மாறுறதுக்கு முன்னாடி இந்த வயிறு அப்செட் ஆகி தன் நனவில்லாத படுத்து கிடந்தேன். இவர் கூட இப்படியே படுத்துட்டு இருக்கேன், எப்போ சமைப்பேன், எப்போ எழுந்துப்பேன், எப்போ சமைப்பேன். அவன் சைலண்டாக இருக்கான் அந்த நேரத்தில். மிச்ச நேரத்துலலாம் பண்றவன் அன்னைக்கு சைலண்டா இருக்கான். மற்ற நேரத்துல அம்மா நமக்கு செய்யலையேன்னு பார்த்து என்ன இது பண்றவன் அந்த நேரத்துல சைலண்டா இருக்கான். அது மட்டும் இல்ல, எனக்கு ஏதாவது ஒன்று நான் அழுது நான் ஏதாவது பட்டுட்டேன்னா என் மூஞ்சியே பார்த்துட்டு இது பண்ணிருப்போம். இப்போ கூட நான் சொல்லிட்டு இருக்கேன், அம்மா வேதனைப்படுவான்றதுனால தான் அவன் என் மூஞ்சியை பார்த்து எனக்காக நான் உனக்காக இவ்வளோ வேதனையும் சரீரத்தில் தாங்கிட்டு இருக்கேன்னு என்னை பார்க்குறான் பாருங்க. இந்த சரீரத்தில் இவ்வளோ வேதனைகளையும் தாங்கிட்டு நான் இருக்கிறதே உனக்காக தான்மான்னு என்னை பார்க்குறான் பாருங்க. அவன் பார்வை அப்படிதான் இருக்கு எனக்கு. அது எப்படி இருக்குமா? அப்படி அந்த ஒரு அவர் பார்க்கக்கூடிய அந்த காட்சி எப்படி பாவமா அப்படி பார்ப்போம், பாவமா என்னை பார்ப்போம்.
பார்த்துட்டே இருக்கான். அப்படிதான் பார்க்குறான் பாவமா. அப்படி பார்க்குற போதெல்லாம் அவன் சொல்லுவான், உனக்காகமா நீ துடிச்சு போயிடுவிய, நீ வேதனைப்படுவிய, உனக்காகத்தாம்மா நான் இருக்கேன், இவ்வளோ வேதனைகளை தாங்கிட்டு உள்ளத்தில் சரீர வேதனை. நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட கொட்டுவேன். சரீரத்தில் அந்த குழந்தை வேதனைப்படுறது அவனுக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் தெரியலையே. அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. இதே தான் நாள் முழுக்க நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts.